அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சமடைஞ்ச சூரியனோடையும் புதனோடையும் சேர்ந்திருக்கார். நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக தொழில் செய்யணும், பார்ட்னர்ஷிப் கூட சேர்ந்து தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கும் இந்த ஐப்பசி மாதம் நல்ல முயற்சியும் நல்ல ஒற்றுமையும் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். 4ஆம் இடம்ன்றது மாத்ருஸ்தானம். மாத்ருஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார். அது சந்திரனுடைய வீடு. கடந்த காலகட்டங்களில் தாயோடைய உடல்நிலையில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் கண்டம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அந்த கண்டங்கள் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் புது வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு புதிய வண்டி வாகனம் வீடு அத்தனை வாங்கக்கூடிய யோகம் இந்த ஐப்பசி மாதம் உண்டாகுமா? ஐப்பசி மாதம் உண்டாகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, உங்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். மேஷத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் சனி பகவான் வக்ரம் இருக்கிறதுனால தொழிலில் கடந்த காலகட்டங்களில் ஏற்படுகின்ற முடக்கமும் சுணக்கமும் கண்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் செயலற்ற தன்மையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்களுக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் மேஷ ராசி என்பவர்களுக்கு 90 விழுக்காடு வேலை செய்யும்னு சொல்லலாமா? 90 விழுக்காடு வேலை செய்யலாம்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம்.